இதேவேளை சுப்பிரமணியம் சுவாமி வெளியிட்ட கருத்துக்கு இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு பதிலளிக்கப்பட்டது. கடந்த மார்ச் மாதத்தில் அளவிலே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பிரதமர் பதவியை பொறுப்பேற்ற பிறகு அந்த நிகழ்ச்சி சென்று கலந்து கொண்ட எங்களது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரிடம் தெளிவான ஒரு செய்தியை தெரிவித்திருந்தார். 13 திருத்தம் அமல்படுத்துங்கள், 11+ என்ற மேலதிகமாக அதை செயல்படுத்தக்கூடிய செயல்பாட்டையும் முன்னெடுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதுதான் இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி என்பதை ஞாபகப்படுத்தி இருந்தார். சுப்பிரமணிய சாமி சொல்கிறார், இலங்கை சொல்கிறார், 14 திருத்தத்திலே 90% நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ற செய்தியை அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றார். பார்க்கும் பொழுது எங்களுக்கு வியப்பாக இருக்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது. இன்றைக்கு 13 சட்டத்திட்டத்தை பத்தி பேச போல சொல்றாரு. நீங்க எல்லாம் ஒன்னும் ஒரி பண்ணாங்க, 90% பிரச்சனையை நாங்க முடிச்சிட்டோம். இப்ப இந்த போலீஸ் பவர் மட்டும் தான் நான் இன்றைக்கு நாளை பேசி முடிச்சிடுவோமா அவர் பேசாரு. சீஃப் மினிஸ்டருக்கு செக்ரட்டரி ஒன்று அப்பாயிண்ட் பண்ணலாம். நிலைமை ப்ரொவின்சியல் கவுன்சிலுக்குள்ள 90% முடிஞ்சிருக்கான். இது கோட்டாலே சொல்றான். எந்த நிலைமைக்கு இந்த நாடு போகுதுன்னு பாருங்க.